அருணிகா, இந்த 34வது கேள்விக்கு விட விளக்கம் சொல்லுங்கம்மா. அருணிகா, 34வது கேள்விக்கு விடை விளக்கம் சொல்லுங்கள். போட்டியில் வெற்றி பெற்ற குழுவில் இருந்த அங்கத்தவர் எண்ணிக்கை 5 ஆகும். அவர்கள் எல்லோருக்கும் நடுவர் கைலாக கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கைலாக கொடுத்து மகிழ்ந்தனர். இங்கு இடம்பெற்ற கைலாக கொடுத்தல் நிகழ்ந்த தடவைகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டிருக்கு. மொத்தமா 6 நபர்கள். நாங்க இதுக்கு 6வது முக்கோணம் காணணும். அது எப்படி காணணும்னா 6ல இன்னும் ஒன்றா கழிக்கணும். கழிச்சா 5, 5 6ஆல பெருக்கணும். பெருக்கினா 30, 30 2ஆல பிரிக்கணும். பிரிச்சா 15. அப்ப இதுக்கான விட 15 3ஆவது. ஓ, நீங்கள் இப்ப விளக்கம் சொல்லுகின்ற போது 6 நபர்கள் என்றால் 5வது முக்கோணம் என்றதற்கு அதாவது தெளிவான விளக்கமா மாணவர்களுக்கு, அதாவது மற்ற பிள்ளைகளுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது என்றால் நான் இப்ப அந்த என்ன காரணம் 5வது முக்கோணம் என்ன காண வேண்டும் என்பதற்கான ஓரளவு விளக்கம் தருகிறேன். இப்ப பாருங்க, ஒரு போட்டியில நடுவர் இருக்கின்றார். பங்கு பற்றிய 5 சிறுவர்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள். இப்ப அந்த ஒரு குழுவில 15 பேர் இருப்பதாக, 5 பேர் மாணவர் குழுவில 5 பேர் இருக்கிறார்கள் வெற்றி பெற்ற குழுவில. இந்த 5 பேருக்கும் அதிபர் கைலாக கொடுக்கின்றார். பிறகு அந்த 5 பேரும் தங்களுக்களையும் கைலாக கொடுக்கின்றார்கள் என்பதுதான் வினா. அப்ப இங்க நிகழ்ந்த கைலாக கை கொடுத்தல் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகிறது. அப்ப எங்களுக்கு இங்க தெரிய வேணும், மொத்தத்துல நடுவர் எத்தனை பேரை கைலாக கொடுத்திருப்பார் என்றால் இந்த 5 பிள்ளைகளுக்கும் கொடுத்திருப்பார். பிறகு அவர்கள் தங்களுக்குள் கைலாக கொடுத்தார்கள் என்றால் இதுல முதலாவதாக இருப்பவர் 2வது 3வது 4வது 5வது பிள்ளைகள் என்று கருதினால் முதலாவதாக இருப்பவர் மற்ற 4 பேருக்கும் கைலாக கொடுத்திருப்பார். 2வதால் மற்ற 3 பேருக்கும், 3வதால் அடுத்த 2 பேருக்கும், 4வதால் அடுத்த ஒரு ஆளுக்கு கைலாக கொடுத்தா எல்லாருமே எல்லாருக்கும் கைலாக கை கொடுத்துள்ளார்கள் என்பது தெரிகின்றது. அதனால தான் ஒன்றிலிருந்து நேரடியாக 1 2 3 4 5 என்கின்ற 5வது முக்கோண எண்ணை நாங்கள் காணுதல் வேண்டும். அதற்கு இலகுவான வழி நீங்க சொன்னது போல 5ஐ 6ஆல் பெருக்கி 6 5 30, அதன் அரைவாசி 2ஆல வகுத்தால் 15. அப்ப கைலாகுகளின் எண்ணிக்கை 15 என்பது பொருத்தமான விடை. சரி அருணிகா, அடுத்த கேள்விக்கு விட விளக்கம் சொல்லுங்கம்மா. வியாபாரி ஒருவர் 3 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வாங்கி 2 பென்சில்களை 50 ரூபாய்க்கு விற்றார். அவர் 4 பென்சில்களை விற்றதனால் 500 ரூபாய் லாபம் பெற்றிருந்ததால் அன்று அவர் விற்ற பென்சில்களின் எண்ணிக்கை யாது? இப்போ வியாபாரி ஒருவர் 3 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வாங்கி 2 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரா? அப்ப அவர் வித்ததன் மூலம் அவருக்கு ஒரு பென்சிலுக்கு 25 ரூபாய் படி இருக்கு. 500 ரூபாயில 20 25 ரூபாய் இருக்கு. நாங்க 20 தரம் இருக்கு. அவர் 3 பென்சில்களை தான் 50 ரூபாய்க்கு வேண்டி இருக்கிறேன். அப்ப நாங்க 20 ஒன்றுல 3 பென்சில்கள் இருக்கும். அப்ப 20 3ஆல பெருக்கணும். பெருக்கினா 60. அப்ப அவர் வாங்கிய பென்சில்கள் 60 3ஆவது விட. வெரி குட், கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். இப்ப இங்க வியாபாரி 2 பென்சில்களை 50 ரூபாவுக்கு வாங்கி 3 பென்சில்களை 50 ரூபாவுக்கு வாங்கி அந்த 3 பென்சில்களையும் 2 பென்சிலை 50 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார் என்றால் 3 பென்சிலையும் அவர் 75 ரூபாவுக்கு விற்றிருக்கிறார் என்பதுதான் கருத்து. இப்ப நாங்க கேள்வியை விளங்கி வெளியளிக்க முற்படுற போது இங்க கவனிக்க வேண்டியது என்ன, வியாபாரி 3 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வாங்கி 2 பென்சில்களை 50 ரூபாய்க்கு விற்றார் என்றால் 3 பென்சிலையும் எவ்வளவுக்கு விற்றிருக்கிறார்? 75 ரூபாவுக்கு விற்றிருக்கிறார். அப்ப அவர் 3 பென்சிலை விற்றதன் மூலம் அடைந்த லாபம் 25 ரூபாய். ஆனா இங்க சொல்லப்படுகின்றது அன்றைய நாள்ல அவர்
பென்சில்கள் விற்றதால 500 ரூபாய் லாபம் அடைந்தார் என்றால் அவர் வாங்கி விற்ற பென்சில்களின் எண்ணிக்கை தான் கேட்கப்படுது. அப்போ ஒரு தடவை அவர் வாங்கி விற்றதன் மூலம் அடைந்த லாபம் 25 ரூபாய் என்றால் 500 அடைவதற்கு நாங்கள் 500 25ஆல பெருக்கினால் அவர் 20 தடவைகள் பென்சில்கள் வாங்கி விற்றிருக்கோம். 20 தடவைகள் எத்தனை பென்சில்கள் வீதம்? 3 பென்சில்கள் வீதம். அப்ப 20 3ஆல் பெருக்கினா 60 பென்சில்கள் என்பது தெளிவான விடை விளக்கம். இனி அடுத்த வினாவுக்கு விளக்கம் சொல்லுங்கம்மா. 2022 வருடத்துக்கான ஒரு நாட்காட்டி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பக்கம் உள்ள விதத்தில் தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பக்கத்திலும் அதற்குரிய மாதத்தை விட முன்னிருந்த மாதமும் பின்வரும் மாதமும் சிறிய அளவில் அச்சிடப்பட்டிருந்தன. இந்நாட்காட்டியின் 12 பக்கங்களில் 2022 வருடத்துக்குரிய மாதங்கள் மாத்திரம் எத்தனை பக்கங்களில் அச்சிடப்பட்டு இருந்தன என்று கேட்டது. இப்ப 2021 நாட்காட்டியில 12 பக்கங்கள் அச்சிடப்பட்டிருக்காம். அதுக்கு ஒரு மாதத்துக்கு அதன் முதல் மாதமும் அதற்கு பின்வரு மாதமும் அச்சிடப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு 2000 வருடத்துக்குரிய மாதங்கள் மாத்திரம் எந்த பக்கத்துல அச்சிடப்பட்டிருக்கு, எத்தனை பக்கத்துல அச்சிடப்பட்டிருக்குன்னு இருக்கு. முதலாவது பக்கத்துல இப்போ 2021 டிசம்பர் மாதம் வந்திருக்கும். அப்ப அது 2022 வருடத்துக்குரிய நாட்காட்டியா அமையாது. கடைசி பக்கத்துல 2023 ஜனவரி மாதம் அடிபட்டிருக்கும். அப்ப அதுவும் 2020 வருடத்துக்குரிய மாதங்கள் மாத்திரம் இல்ல. அப்ப இதுக்கான விட 12ல 2 கழிச்சா 10 என்ற முதலாவது விட. வெரி குட், வாழ்த்துக்கள். அதாவது 2022 வருடத்துக்கான ஒரு மாத நாட்காட்டி ஒன்று மாதத்துக்கு ஒவ்வொரு பக்க வீதம் உள்ள விதத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பக்கத்திலும் அதற்குரிய மாதமும் முன்னிருந்த பின்னிருந்த வரும் மாதங்களும் அச்சிடப்பட்டுள்ளன. இந்த நாட்காட்டியில் 12 பக்கங்களில் 2022 வருடத்துக்குரிய மாதங்கள் மாத்திரம் எத்தனை பக்கங்களில் அச்சிடப்பட்டு இருந்தன என்பது கேள்வி. அப்ப கேள்வியிலேயே முழு தகவலும் தந்தாச்சு. இப்ப தை மாதம் ஜனவரி மாதத்தில இருந்து டிசம்பர் வரையிலான 12 மாத நாட்காட்டி பக்கங்களையும் அந்த மாதத்துக்குரிய தகவல்களோடு அதற்கு முந்தைய மாத பக்கம் இடது பக்கமாகவும் அதற்கு அடுத்து வருகின்ற மாத பக்கம் வலது பக்கமாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப இந்த 2022 ஜனவரி மாத நாட்காட்டியில இந்த பகுதியில 2021 டிசம்பர் மாதத்துக்குரிய தகவல்கள் இருக்கும். அதே மாதிரி டிசம்பர் மாத நாட்காட்டியில அந்த வருடத்தின் டிசம்பர் மாத நாட்காட்டியில பிந்திய பகுதியில், அதாவது வலது பக்கத்தில அடுத்த வருஷம் 2023 ஜனவரிக்குரிய விடயங்கள் அடங்கி இருக்கும். அப்ப இந்த ரெண்டும் 2021 2023 ஆகியவற்றை தாங்கி இருக்கின்றபடியால் அவை 2002க்குரியவை மாத்திரமல்ல. ஆகவே நாங்க இந்த 12 மாதத்துல அந்த 2 மாதத்தை கழித்தால் 10 மாத நாட்காட்டி பக்கங்கள்ல அந்த வருடத்துக்குரிய திகதிகள் தான் இருக்கும். சரியான தகவல். அடுத்த வினாவுக்கு விட சொல்லுங்க. உதவி காணத்தக்க செவ்வகங்களின் எண்ணிக்கை என்று கேட்டிருக்கு. இப்ப நாங்க தனித்தனி செவ்வகத்தை எண்ணுவோம். தனித்தனி செவ்வகம் 4 இருக்குது. 2 செவ்வகம் சேர்ந்த செவ்வகம் 4 இருக்குது. 3 செவ்வகம் சேர்ந்த செவ்வகம் அதுக்கு மேல இல்ல. அப்ப நாங்க 4 4 8, 4 செவ்வகங்கள் சேர்ந்தது 1 இருக்கு. 8 1 9. அப்ப இதுக்கு விட 9 ஆகும் என்ற 3 ஆகுது. வெரி குட், நல்லா. அதாவது நான் இப்ப இந்த செவ்வகத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற செவ்வகங்களை தனித்தனி ஆங்கில எழுத்துக்களாக பிரித்து ABCD என்று தருகிறேன். அப்படி தருகின்ற போது இந்த ABCDயாக 4 செவ்வகங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு எழுத்தாக. பிறகு இந்த ஏயும் பியும் சேர்ந்தால் ஒரு செவ்வகம், சியும் டியும் சேர்ந்தால் ஒரு செவ்வகம், ஏயும் சியும் சேர்ந்தால் ஒரு செவ்வகம், பியும் டியும் சேர்ந்தால் ஒரு செவ்வகமாக 4 செவ்வகம் இருக்கின்றது. இறுதியில இந்த 4 எழுத்துக்களும் சேர்ந்த ஒரு செவ்வகம் இருக்கிறது. அப்ப மொத்தம் 9 என்பது பொருத்தமான விடை.
இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் பார்ப்போம். சொல்லுங்கம்மா. சிறிய அளவிலான மரக்குட்டி தொகுதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான சதுர மரத்துண்டினை பூரணப்படுத்துவதற்கு சிறிய அளவிலான மரக்குட்டிகள் இன்னும் எத்தனை தேவை என்று கேட்டிருக்கு. இதுக்கு நாங்க மொத்தமான சதுர முறையில இருக்கிற குச்சிகளை காணணும். 4 அடுக்குகள் இருக்குது. அப்ப நன்னாங்க 14, 14 64, 64 குச்சிகள் மொத்த குச்சிகள். இதுல இருக்க குச்சிகளை கண்டுபிடிக்கணும். இதுல 4 அடுக்குகள் 4 குச்சிகள் வீதமா இருக்கு. அப்ப நன்னாங்க 16, 3 அடுக்குகள் 4 குச்சிகளாகவும் இருக்கு. 4 12, 2 அடுக்குகள் 4 குட்டிகளா இருக்கு. அதுக்கு 8. ஒரு தனிச்சு ஒரு குட்டிகளா நாங்க இப்ப என்னணும். மீதம் இருக்கிற ஒரு குட்டிகள் 10. இப்ப எல்லாத்தையும் சேர்த்த உங்களுக்கு 50 குச்சிகள் மொத்தமா வருது. அதுல மொத்தமா 64 குச்சிகள். அதுல 50 குச்சிகளை கடிச்சோம்னா உங்களுக்கு 14 குச்சிகள் தேவை. அப்ப இதை பூரணப்படுத்துறதுக்கு தேவையான குச்சிகள் 14 2வது விட. சரி, ஓகே. அதாவது 14 என்ற விடை விளக்கம் சொன்னா, இப்ப இது ஒரு சதுரமுகி என்றாலே எங்களுக்கு தெரியணும். நீளம் தர அகலம் தர உயரம் அது முப்பரிமாணம் சமனாக இருக்க வேண்டும். அப்ப இதுல நீளத்துக்கு 4 சிறிய மரக்குட்டிகள் இருக்கின்றன, அகலத்துக்கு 4 சதுர மரக்குட்டிகள் இருக்கின்றன, உயரத்துக்கு 4 சதுர மரக்குட்டிகள் இருக்கின்றன. அப்ப நன்னாங்க 16, 16 நான்கு 64 குட்டிகள் மொத்தம் இருக்க வேண்டும். அப்ப இது 64 மரக்குட்டிகள் இல்லாதபடியால் எத்தனை இதுக்கு இடப்பட வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது. இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு வரிசையில நன்னாங்க 16 படி இருத்தல் வேண்டும். இந்த பின்வரிசையை பார்ப்போமா இருந்தால் நன்னாங்க 16 சரியாக இருக்கின்றது. 4 தர 4 16 சரியா இருக்குது. இந்த அடுத்த வரிசை 2வது வரிசையை பார்த்தால் ஒன்று இல்லாம இருக்குது. ஒரு கட்டை இல்லை, ஒரு நிரை ஒரு நிரல். அடுத்ததுல பார்த்தால் 2 நிரை 2 நிரல் இல்லை. அப்ப இது 2 4 இல்லை. அடுத்ததுல இந்த வரிசையில 3 தர 3 9 கட்டைகள் இல்லை. அப்ப மொத்தம் எல்லாவற்றையும் கூட்டினோம் 14 சிறிய குச்சிகள் இல்லை. அப்ப இன்னும் எத்தனை தேவை என்றால் 14 குச்சிகள் தேவை என்பது கேள்விக்கான விடை விளக்கம் ஆகும். சரி, இனி அடுத்த 39வது கேள்விக்கு விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. சிவப்பு, நீலம், பச்சை நிறங்கள் உள்ள 3 பென்சில்களின் நீளம் பற்றிய 2 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. சிவப்பு நிற பென்சில் நீளத்தினதும் நீல பென்சிலின் நீளத்தினதும் கூட்டுத்தொகையை விட பச்சை நிற பென்சிலின் நீளம் அதிகமாகும். பச்சை நிற பென்சிலின் நீளத்தினதும் நீல நிற பென்சிலின் நீளத்தினதும் கூட்டுத்தொகையை விட பச்சை நிற பென்சிலின் நீளத்தினதும் சிவப்பு நிற பென்சிலின் நீளத்தினதும் கூட்டுத்தொகை அதிகமானதாகும். இதற்கேற்ப நீளம் குறைவான பென்சிலில் இருந்து நீளம் கூடுதலான பென்சில் வரை பென்சில்களின் நிறங்கள் ஒழுங்குமுறையாது. இதுல 3 பென்சில் தந்திருக்குது. அதுல சிவப்பு நிற பென்சிலையும் நீல நிற பென்சிலையும் கூடுதொகையை விட பச்சை நிற பென்சில் அதிகமா. எங்களுக்கு இந்த தரவுல பச்சை நிற பென்சில் தான் எல்லாத்தையும் விட உயரமான பென்சில் தெரிஞ்சிச்சு. 2வது தரவுல பச்சை நிற பென்சில் நீளத்துல நீல நிற பென்சிலை சேர்த்தா அது பச்சை நிற பென்சில் நீளத்துல சிவப்பு நிற பென்சில் நீளத்திலும் குறைவா. அப்ப பச்சை கடுத்த பெரியது சிவப்பா வரணும். அதுக்கு பிறகு நீளம். இதுக்கு இப்ப நீளம் குறைவாக வரணும். நீளம் குறைவா வருதுண்டா நீளம் குறையில இருந்து கூடுதலாக குறைவானது முதலாவது நீளம், 2வது சிவப்பு, 3வது பச்சை. அப்படி வாழ்வது முதலாவது விடை. வெரி குட், நல்ல முதலாவது விடைதான் பொருத்தமானது என்றது சரியான விடை. இப்ப விடை விளக்கத்தை கவனிங்கோ. இங்க 3 வகை நிறத்தில பென்சில்கள் இருக்கின்றது ஒரு பிள்ளைக்கு. அந்த பென்சில்களின் 2 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டிருக்கு. அந்த பென்சில்களை பற்றி நீளம் பற்றிய 2 கூற்றுக்கள் இருக்கின்றது. இதுல சிவப்பு நிற பென்சிலின் நீளத்தினதும் நீல நிற பென்சில் நீளத்தினதும் கூட்டுத்தொகையிலும் பச்சை நிற பென்சிலின் நீளம் அதிகமாகும். அப்ப இந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் கரப்பாலேயே குறிக்காட்டுறேன். இது பச்சை நிற பென்சில். இது 2 பென்சில்களின் நீளத்தை விட
அதாவது சிவப்பு நீளத்தின் நீளத்தை விட பச்சை நிறம் பெரியது. ஆனா இங்க கேள்வியில கேட்கப்படுது நீளம் குறைவானதிலிருந்து நீளம் கூடுதலான பென்சில் வரை பென்சில்களின் நிறங்கள் ஒழுங்குமுறையாகின்று. அப்ப மிக நீளமான பென்சில் பச்சை. அப்ப இதுதான் இறுதியாக வர வேண்டும் தகவல். அப்ப இந்த விடையில தகவல் சரி, இந்த விடையிலையும் தகவல் சரி, இந்த விடையில பிள்ளை. அப்ப நாங்கள் இந்த விடைய அணுக தேவையில்லை. அப்ப அடுத்த தகவல் பச்சை நிற இப்ப நாங்க கண்டுபிடித்தது என்ன இதுல, அதாவது பச்சை நிறம் நீளம் கூடியது என்பதை மட்டும்தான் முதல் தகவலை கொண்டு அறிந்து கொண்டு ஒரு விடையையும் தவிர்த்து விட்டோம். அந்த விடை தவறு என்பது. அடுத்தது பச்சை நிற பென்சிலின் நீளத்தினதும் நீல நிற பென்சிலனும். அப்ப பச்சை இது என்றால் இது நீளம் என்றால் இது இரண்டையும் ஒன்றாக இணைத்த நீளத்திலும் கூட்டுத்தொகையை விட இந்த பச்சையுடன் சிவப்பு சேர்ந்தது பெரியதாக இருக்கின்றது. சிவப்பு நிறத்தின் கூட்டுத்தொகை அதிகமாகும். அப்ப எங்களுக்கு தெரியுது சிறியது நீளம். அப்ப நீளம் சிறியது என்றால் அடுத்தது சிவப்பு. அப்ப நீலம் சிவப்பு பச்சை என்ற விடை இதுதான் பொருத்தமானது. சரி, இனி இறுதி வினாவை இந்த அதாவது 2021ஆம் ஆண்டு அரச பரீட்சையின் இறுதி வினாவுக்கு விடை காண்போம். சொல்லுங்கம்மா. ஒரு பாதையில் பயணிக்கும் போது ரமணியின் வீட்டுக்கு பின்னால் பாத்திமா, மீனா, நளினி ஆகிய நண்பர்களின் வீடுகளை காணலாம். அவர்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கும் இடையிலான தூரம் கிலோமீட்டரில் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. ரமணியினதும் பத்மாவினதும் வீடுகளுக்கு இடையிலான தூரம் எத்தனை கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர் கேட்டு. இப்ப ரமணிக்கும் மீனாக்கும் இடையில தூரத்தை நாங்க பார்க்கணும் 2 கிலோமீட்டர். மீனாக்கும் பத்மாக்கும் இடையில 4 கிலோமீட்டர் தூரமா? அப்ப நாங்க ரமணிக்கும் மீனாக்கும் இருக்கிற தூரத்தையும் மீனாக்கும் பத்மாக்கும் இருக்கிற தூரத்தையும் கூட்டணும். கூட்டினா 6 கிலோமீட்டர். அப்ப ரமணிக்கும் பத்மாக்கும் இருக்கிற தூரம் 6 கிலோமீட்டர் என்ற மூன்றாவது விடை. வெரி குட், வெரி குட். அதாவது மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. ஆனா இந்த கேள்வி 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியே ஒரு பிள்ளை 2022, 23 வரையில செய்ய உள்ள பிள்ளை மிக நுணுக்கமாக பின்பற்றி இருந்தால் அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்த வினாக்களுக்கு இதே போல வேற வித்தியாசமான வினாக்களுக்கு விடை கண்டுபிடிக்க இலகுவாக இருந்திருக்கும். இப்ப நான் இந்த தகவலை மிக விரிவாக தருகிறேன். இந்த உண்மையிலேயே இது ஒரு தூரங்காட்டி அட்டவணையை அடிப்படையாக கொண்ட கேள்வி. இந்த தூரங்காட்டி அட்டவணை என்றால் நான் இப்ப தூரங்காட்டி அட்டவணையில விளக்கம் தருகிறேன் பாருங்க. ஏயில இருந்து டி வரையிலான நகரங்கள் இருக்கின்ற வைத்துக் கொள்வோம். ஏ, பி, சி, டி. அப்ப இந்த தூரங்கள் ஏயில இருந்து பிக்கு ஒரு தூரம், பியில இருந்து சிக்கு ஒரு தூரம், சியில இருந்து டிக்கு ஒரு தூரம், மொத்தமான தூரம் ஒன்று. அத பிறகு நாங்கள் இப்படி ஏயில இருந்து டி வரைக்கும் இடைவெளி 3 இடைவெளிகள் இருக்கின்றது. அப்ப 3 வகையிலையும் தூரங்களை கருத்து கொள்ளலாம். இனி நாங்கள் ஏயில இருந்து சி வரையான தூரத்தையும் காணலாம். ஐயா, ஏ வரையிலிருந்து டி வரையிலான தூரத்தையும் காணலாம். அதே மாதிரி பியில இருந்து டி வரையிலான தூரத்தையும் காணலாம். அப்படி சி தனித்தனியாகவும் காணலாம். இந்த மாதிரி கூட்டுக்களாகவும் காணக்கூடியதாக இருக்கும் அந்த தூரங்காட்டி அட்டவணை. இப்ப நான் இவற்றுக்கு சும்மா போட்டு காட்டுனேன். இது 2, இது 3, இது 4 என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இதற்கு தூரங்காட்டி அட்டவணை தயாரித்தால் இப்ப இதையே அதாக பயன்படுத்தி நான் இதுக்கு நிலப்பலன் பார்க்குங்கோ. ஏ, பி, சி, டி. அப்ப ஏயில இருந்து பி 2 சரி, ஓகே. ஏபி 2 சரி, இந்த தகவல் சரி. மற்றது பிசி 3. அப்ப இங்க 4 என்று இருக்கிற விடைக்கு நான் 3 என்று போடுறேன். பிறகு சிடி 4 என்று போடுறேன். பிறகு இங்க பாருங்க, ஏயில இருந்து சிஎன் நீக்க இந்த 2ஐயும் 3ஐயும் கூட்டி 5 என்று இங்க போடுவேன். பிறகு பியில இருந்து டிஎன் நீக்க 3ஐயும் 4ஐயும் கூட்டி 7 என்று இங்க போடுவேன். பிறகு முழுவதும் ஏழு இருந்து டி வரையிலே என்றால் இந்த தகவல் அட்டவணையின் படி 2, 3, 5, 5, 4, 9 என போடுவேன். இந்த 9
நாங்கள் வேறு முறைகளிலையும் பெற்றுக்கொள்ளலாம். அதையும் விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ. இந்த 7ஐயும் 2ஐயும் கூட்டினாலும் 9 வரும். இந்த 4ஐயும் 5ஐயும் கூட்டினாலும் 9 வரும். இது தூரங்காட்டி அட்டவணை. ஆனா இங்கே அந்த ஒழுங்குமுறையை பின்பற்றாமல் அவர்கள் கொஞ்சம் பிள்ளைகளை மயக்கம் பழைய கேள்வி கேட்க விரும்பினார்கள். ஆனால் இந்த கேள்விக்கு விடை அவர்கள் மயங்கா நிலையிலேயே விடையளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ராணியின் வீட்டில இருந்து மீனா வீடு 2 கிலோமீட்டர். அப்ப மீனா வீட்டில இருந்து பத்மா வீடு 4 கிலோமீட்டர். அப்ப 4 2 6 கிலோமீட்டர். பிரச்சனை முடிந்தது. அப்ப இது சரி, விடை சரி, ஓகே. ஆனால் அடுத்து தரப்பட்ட தரவுகளை இங்க பார்க்கின்ற போது இந்த அட்டவணை எங்களுக்கு தூரங்காட்டி அட்டவணையோட ஒத்துவராம இருக்குது. எப்படி இருக்கின்றது? இப்ப பாருங்க, இது 3 தூரமும் இங்க கூட்டி வந்தால் 2 4 6 9 என்று இங்க வரவும். இது 2 இங்க வருமாயிருந்தால் 4 3 7 என்று வர வேண்டும். இது சரி, இது ஒன்றுதான் அங்க சரியா வந்திருக்கு, அதான் கேள்விக்கு விடையா வந்திருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு விடை கேட்டிருந்தால் நாங்க தவறு விட்டுருப்போம். இது 9 என்றது பிள்ளை, இங்க 3 என்று இருக்குது, இங்க 1 2 இருக்குது, 7 என்று சொன்னாலும் தவறு. அப்ப அதற்கான மூல காரணத்தை நாங்கள் விரிவாக பார்வையிடுவோம். என்ன காரணம் என்றால், இங்க ரமணீர வீட இதுவாக கண்டால் ரமணீர வீடு, அடுத்து மீனாவிட வீடு இதுவாக இருக்கும், அடுத்து பத்மாவதிய வீடு இதுவாக இருக்கும். பாருங்க, இதுல இருந்து இதுவரைக்கும் ரமணி வீட்டிலிருந்து இதுவரைக்கும் 2 கிலோமீட்டர், மீனா வீட்டில இருந்து பத்மா வீடு வரைக்கும் 4 கிலோமீட்டர். ஆனா பத்மா வீட்டில இருந்து நளினி வீடு என்ற தூரம் இங்கால போகாமல் இந்த பக்கமாகத்தான் அமைந்திருக்கின்றது. அப்ப அதை கவனத்துல கொள்ளுதல் வேண்டும். அதாவது நளினி வீடு பத்மா வீட்டிலிருந்து இந்த பக்கமாக 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இதுதான் 4 கிலோமீட்டர் தூரம். இது நளினி வீடு இங்கே இருக்கிறபடியால் நளினி வீட்டுக்கும் பத்மா வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் தூரம். இந்த அடிப்படை கருத்துல தான் தரப்பட்டிருக்கு. இப்ப இதுல பாருங்க, ரமணி வீடு மீனா வீடு 2 கிலோமீட்டர் சரி, மீனா வீடு பத்மா வீடு 4 கிலோமீட்டர் இதுவரைக்கும், பத்மா வீடு 4 கிலோமீட்டர் சரி, பத்மா வீடு நளினி வீடு இந்த பக்கமாக பார்த்தால் 3 கிலோமீட்டர் சரி, பத்மா வீடு நளினி வீடு சரி. இப்ப இந்த 1 வந்ததை பாருங்க, மீனா வீடு நளினி வீடு 1 கிலோமீட்டர், மீனா வீட்டுல இருந்து நளினி வீடு 1 கிலோமீட்டர். அதே மாதிரி மீனா ரமணி வீட்டில இருந்து நளினி வீடு, ரமணி வீட்டில இருந்து நளினி வீடு என்றால் 2 கிலோமீட்டரும் 1 கிலோமீட்டரும் சேர்ந்தா 3 கிலோமீட்டர். அப்ப இந்த கருத்து விளங்கி இருந்தால் இதற்கு பின்பு வந்த பரீட்சைகள்ல வந்த கேள்விகளுக்கு மாணவர்கள் தெளிவாக விடையளித்து புள்ளிகள் பெற்றிருக்க முடியும். நன்று மாணவர்களே, நீங்க விளங்கி கொண்டால் சரி, விளங்காவிட்டால் அந்தந்த பரீட்சைத்தாள் வருகின்ற போது நான் ஓரளவு விளக்கம் அளித்துள்ளேன். அதுகளை பார்வையிட்டு தெளிவு பெறுங்கோ. நன்று. நாங்கள் அடுத்த தாளை அடுத்த 2020 ஆண்டு பரீட்சைத்தாளை பார்வையிடுவோம்.